எனக்குள்ள உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, எனக்குள்ள உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க, எனக்குள்ள உம்முடைய அக்கினியை ஊற்றுங்க. நான் உமக்கென்று அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும், உமக்கென்று நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி நாம் இந்த வேளையில் முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பாத்திரத்தின் மேல அக்கினி பற்றி எரியும்படியாய், கர்த்தர் பாத்திரம் முழுவதையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றும்படியாய், பரிசுத்த ஆவியின் அக்கினி நம்ம மேல எரியும்படியாய் இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி இப்பொழுது உங்கள் நடுவில் கர்த்தர் ஒரு அக்கினியை ஊற்ற போகிறார். அது பரிசுத்த ஆவியின் எழுப்புதலின் அக்கினியாய் இருக்க போகிறது. அது உங்கள் பாத்திரத்தை நிரப்ப போகிறது. உங்கள் நடுவில் அந்த அக்கினி பற்றி எரிய போகிறது. ஆண்டவரே, என்னையும் ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க. இந்த அக்கினியை நடுவில் ஊற்றுங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நடுவில் ஊற்றுங்க ஆண்டவரே. இப்பொழுதே நம்முடைய அக்கினி ஜுவாலித்து எரியட்டும் என்று நாம ஜெபிக்கும் பொழுது சடுதியான முழக்கத்தோடு இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி வரப்போகிறார். ஒரு பலத்தை காற்று இந்த கூடாரத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அசதியாயிராதபடி எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையின் மேகம் இந்த கூடாரத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு கையளவு மேகம் பெருமலையின் இரைச்சலை கொண்டு வந்தது போல கர்த்தர் ஒரு பின்மாறி மலையை ஊற்ற போகிறார். உங்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிய போகிறது. அபிஷேகத்தினால் கர்த்தர் தம்முடைய ஆவியை பலமாய் ஊற்ற போகிறார். ஆவியின் வல்லமை, ஒரு அக்கினியின் வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது. கொஞ்சம் அசதியா இராதபடி எல்லாரும் வாய்களை திறந்து என்னையும் நிரப்பும், என்னையும் ஆட்கொள்ளும், என்னையும் அபிஷேகியும், என்னையும் அனல் மூட்டும், என்னையும் பயன்படுத்தும். நான் பயன்படணுமே, உமக்காக நான் பயன்படணுமே. சோம்பேறியா இருந்த நாட்கள் போதும், கவலையா இருந்த நாட்கள் போதும். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும், என்னையும் ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் என்று எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிப்போமா? கண்களை மூடி எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, நித்திய பிதாவே, நித்திய சிங்காசனத்தில் நித்தியமாய் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தரே, மகத்துவமுள்ளவரே, மாறாதவரே, அக்கினிமயமானவரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக. பெருங்காற்றை போல, பெருமலையை போல சடுதியான முழக்கத்தோடு இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. பெருங்காற்றை போல பலத்த காற்று இந்த கூடாரத்தை இப்பொழுது நிரப்புவதாக. ஒரு பலத்த காற்று, ஒரு பலத்த காற்று, பெருங்காற்றை போல ஒரு பின்மாறி மலையை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு பின்மாறி மலை ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. என்னையும் நிரப்பும் என்று கேளுங்க. என் பாத்திரம் நிரம்பி 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 வழியும்படியாய் இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி உண்மையில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வல்லமை உண்மையில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பலமாய் இறங்கி வாங்க. போதாது போதாது, இன்னும் பலமா, இன்னும் பலமா. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிறது, பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது, பெற்றுக்கொள். ஊற்றப்பட வேண்டுமே இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே அந்தந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. நிரப்பும், இன்னும் பலமாய் நிரப்பு. போதாது போதாது, இன்னும் பலமா, இன்னும் பலமா. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிறது, பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது, பெற்றுக்கொள். ஊற்றப்பட வேண்டுமே இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே அந்தந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. நிரப்பும், இன்னும் பலமாய் நிரப்பு. போதாது போதாது, இன்னும் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும். ஒரு பலத்த காற்று இன்னும் வல்லமாய், ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் பலமாய் அக்கினி, இன்னும் பலமாய் அக்கினி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அக்கினி எல்லை முழுவதிலும் அக்கினி எரிவதாக. ஒவ்வொரு மேலும் அக்கினி பற்றி பிடிப்பதாக. ஒரு எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. ஊற்றுமையாமுடைய அக்கினிய போதாதப்பா, என்னையும் ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. அக்கினியை என் மேல ஊற்றுவீராக. கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க, ஒரு விருப்பத்தோடு கேளுங்க. இப்பொழுதே ஒரு அக்கினி ஊற்றப்படுகிறது. அக்கினி நெருப்பு விழுவதாக. அக்கினி ஜுவாலித்து எரிவதாக. எல்லை எங்கிலும் அக்கினி பற்றி பிடிப்பதாக.
விரோதமான மந்திர கிரியைகள் எரியட்டும், சூனிய கட்டுகள் எறிவதாக, விரோதமான ஆவிகள் கிரியைகள் அறிவதாக, பிசாசின் கிரியைகள் அழிவதாக, மந்திர கிரியைகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தினால அக்கினி பற்றி எரியட்டும், எரியட்டும். சொல்லுங்க, இன்னும் பற்றி எரியட்டும். போதாது ஆண்டவரே, நம்முடைய அக்கினியை ஊற்றுங்கப்பா, அளவில்லாமல் ஊற்றுங்க, அளவில்லாமல் ஊற்றுங்க. விரோதமான பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஒரு மனங்களை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை கட்டி வெளியேற்றுகிறோம். தூதருடைய சேனைகள் பாளையம் இறங்குவார்களாக. சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. அப்பா, இன்றைக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையை நீர் உறுதிப்படுத்துவீராக. எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. சேனைகளின் கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருள் இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துரகமாயிருக்கிறது. சாத்தானுடைய சேனைகள் நடுங்கும் நாமம் அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.